மக்கள் அனைவருக்கும் வணக்கம். 1000 வருடங்களுக்கு முன்பு ராஜேந்திர சோழன் அவர்களால் வெளியிடப்பட்ட ஆனைமங்கலம் செப்பேடுகள் நெதர்லாந்திலிருந்து இந்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 300 வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் நெதர்லாந்தை சேர்ந்தவர்கள் இங்க நாகப்பட்டினம் பகுதியை ஆட்சி செய்யும் பொழுது அங்கிருந்து அந்த செப்பு பட்டயத்தை அவங்க எடுத்துட்டு நெதர்லாந்து போயிட்டாங்க. 300 வருடங்களாக நெதர்லாந்துல ஒரு பல்கலைக்கழகத்துல அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. 1000 வருடம் பழைய செப்பு பட்டயம் அப்படிங்கறதுனால அந்த நாட்டு அரசாங்கம் கூடுதல் கவனம் கொடுத்து அந்த செப்பு பட்டயத்தை பாதுகாத்தாங்க. இப்போ அந்த செப்பு பட்டயமானது இந்தியாவிற்கு சொந்தமானது, அதுவும் தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது என்று தெரிந்து அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை எப்படியாவது இந்தியா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்க. தற்பொழுது இந்திய அரசாங்கம் மற்றும் தமிழ்நாட்டில் நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் எல்லாருமே அந்த செப்பு பட்டயத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னு குரல் எழுப்பினாங்க. அதன்படி நரேந்திர மோடி அவர்களினுடைய அந்த முயற்சியால் அந்த செப்பு பட்டயமானது இந்தியாவிற்கு கொண்டு வரப்படுகிறது. இங்க தமிழ்நாட்டிலிருந்து நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த செப்பு பட்டயத்தை இந்தியாவுக்கு கொண்டு வரணும், தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு நிறைய அழுத்தங்களையும் கொடுத்தாங்க. அதுல குறிப்பாக பாஜக மாநில தலைவர், முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் அது தொடர்பாக நரேந்திர மோடி அவர்களிடம் பேசியிருந்தார். சோ இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பேர் அந்த செப்பு பட்டயத்தை இங்க கொண்டு வரணும் அப்படின்லாம் பேசியிருந்தோம். அதன்படி பாத்தீங்கன்னா தற்பொழுது அந்த செப்பு பட்டயமானது இங்கே தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறது. அதாவது தற்பொழுது இந்தியாவுக்கு வந்துருச்சு, இன்னைக்கு வந்திருக்கு இந்தியாவுக்கு. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும். அது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி நூலகத்துல வைக்கப்படலாம், தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்துல வைக்கப்படலாம், அப்படி இல்லைன்னா சென்னையில வைக்கப்படலாம். சோ எங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. என்ன பொறுத்த வரையும் தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சரஸ்வதி நூலகத்துலதான் நிச்சயமாக அந்த செப்பு பட்டயம் வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரி, இப்ப இந்த செப்பு பட்டயம் தொடர்பா 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் எல்லாம் போட்டோம், நரேந்திர மோடி அவர்கள்கிட்ட அந்த செப்பு பட்டயத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னு. ஆனா இத்தனை ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள், தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகள் ஆட்சி பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். யாருக்கு? கருணாநிதி, ஜெயலலிதாவில இருந்து அண்ணாதுரை, எம்ஜிஆர் உட்பட இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் எல்லாருக்குமே தெரியும். இங்க இருந்து செப்பு பட்டயம் அங்கு நெதர்லாந்துக்கு போயிருக்கு, அங்கதான் அந்த செப்பு பட்டயங்கள் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இருந்தாலும் அதை இங்க மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியை 2 திராவிட கட்சிகளுமே செய்யல. கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் அதை செய்யல. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டம், காமராஜர் முதலமைச்சரான காலகட்டம்லாம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு இந்தியான்ற ஒரு நாட்டை கட்டமைக்கிறதுக்கே 10-15 வருஷம் ஆச்சு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு கொள்ளடிச்சிட்டு போனாங்க வெளிநாட்டுக்கு அப்படிங்கறதெல்லாம் அவங்க டேட்டா எடுக்கிறதுக்கான நேரம் இல்ல. யாருக்கு? அப்போதைய இந்திய ஆட்சியாளர்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 20 வருடத்திற்கு பிறகுலாம் இந்தியா சகஜமா நார்மல் மோடுக்கு வந்துருச்சு. அந்த பிரிட்டிஷ் தாக்கத்துல இருந்து குறைஞ்சு இந்தியா தனி நாடாக அந்த நார்மல் மோடுக்கு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டிலையும் ஆட்சி மாற்றம் 67ல ஏற்பட்டிருக்கு. ஆனால் இந்த 60 ஆண்டு கால திராவிட ஆட்சியில இதை பற்றி இந்த திராவிட ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட பேசவே இல்லை. அவங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாதுங்க. உண்மையிலேயே 2026ஆம் ஆண்டு தமிழக மக்கள் செஞ்சது மிகப்பெரிய சாதனை. 2 திராவிட கட்சிகளுமே புறக்கணிச்சு புதுசா ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அதுவும் ஒரு தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அவர் மதம் அடிப்படையில கிறிஸ்தவத்துக்கு மாறி இருந்தாலும் அவர் பாதி ஹிந்து பாதி கிறிஸ்தவரா தான் இருக்கிறார். அவர் அப்பவும் அதான் சொல்றாரு. அவர் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சைடு பிள்ளையார் சிலை இருக்கும், இன்னொரு சைடு அந்த கிறிஸ்தவத்தினுடைய மேரி மாதா சிலை இருக்கும். சோ 2 மதங்களையுமே தமிழக முதலமைச்சர் வழிபடுகிறார். அதன்படி பாத்தீங்கன்னா திராவிடத்தை அழித்து ஒரு தமிழர் முதலமைச்சரா இருக்கிறதுல நமக்கு பெருமை தான், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே நேரத்துல கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கான வேலையை கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்யக்கூடாது. அதை முதலமைச்சர் கண்காணிக்க வேண்டும். அதே நேரத்துல இந்து மதத்துக்கு எதிராக தாவேகா கட்சியினரே நிறைய பேர் கருத்து பேசுறாங்க. அதை முதலமைச்சர் கண்டிக்க வேண்டும். இதை அப்படியே கோரிக்கை வச்சுக்கிறோம். இப்ப நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்த திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டு காலமாக புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதற்கான காரணமும் நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களினுடைய வரலாறு, தமிழர்களினுடைய பாரம்பரியம், அந்த கலாச்சாரம், தமிழர்களினுடைய முன்னோர்களினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய வரலாறுகளை மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை திராவிடம் ஒருபோதும் செய்யாது. இதற்கு முன்னால பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர்களினுடைய இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல ஒரு அருங்காட்சியகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் போய் நேர்ல எல்லாம் பார்த்துட்டு வந்தாரு. அந்த அருங்காட்சியகத்தை போயிட்டு பார்த்துட்டு வந்தாரு. அங்க ஒரு பிரம்மாண்ட அருங்காட்சியகம் எல்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு எல்லாம் ஸ்டாலின் உறுதிமொழி எல்லாம் கொடுத்தாரு. ஆனால்
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செங்கலை கூட இவங்க எடுத்து வைக்கல அப்படிங்கறதுதான் உண்மை. இதற்கு முன்னால அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட அந்த புனரமைப்புகள் தான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா திமுகவினர் வந்து அதுக்கு நாங்க நிதி எல்லாம் ஒதுக்குறோம், சோழகங்கம் ஏரியை சுத்தம் செய்யறதுக்கு நிதி ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்குனாங்க. அரண்மனையில வந்து, அதாவது ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை மண்ணுல புதைஞ்சிருக்கு இல்லையா, அதை இன்னும் தோண்டி எடுத்து அகழ்வாராய்ச்சி செய்வதற்கு நிதி ஒதுக்குறோம்னு சொல்லி எல்லாமே செஞ்சாங்க. நிதி மட்டும்தான் ஒதுக்குனாங்க. ஆனா அந்த பணம் எங்க போச்சு அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அந்த பணம் உண்மையிலேயே கங்கை கொண்ட சோழபுரத்துல அகழ்வாராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டதா, அல்லது இந்த திமுக அரசியல்வாதிகள், திமுக குடும்பத்தினர் இவங்க பாக்கெட்டுக்கு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இவங்க வாய்சொல் வீரர்கள். இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் வாய்சொல் வீரர்களை தவிர இவர்கள் செயல்ல எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்ப இதே தமிழ்நாட்டுக்குள்ள தெலுங்கு அடையாளத்தை திணிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நிப்பாங்க. ஜிடி நாயுடு மேம்பாலம், நாராயணசாமி நாயுடு விருதும்பாங்க, கட்டபொம்மன் மேம்பாலம்பாங்க. இந்த மாதிரி தெலுங்கு அடையாளத்தை தமிழ்நாட்டில் திணிப்பதற்கு திமுக அனைத்து வேலைகளையும் செய்யும். ஆனா இங்க தமிழர்களினுடைய வரலாறு தொடர்பாக ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்க அப்படின்னா செய்ய மாட்டாங்க. அதை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்னு தான் இவங்க பார்ப்பாங்க. தமிழர்களையே திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள் நம்முடைய வரலாறுகளை எப்படி மீட்டெடுப்பாங்க? ஆக மொத்தம் தமிழக மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் தனி பற்று கொண்டவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பார்த்து அவர் வியக்கிறார். அந்த காலத்துல ராஜாக்கள் இப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க, இந்த அளவுக்கு சீரும் சிறப்புமாக ஆண்டிருக்காங்க அப்படிங்கறத வந்து அவர் பெருமையா கருதுறார். அவர் சொல்கிறார், எனக்கு தமிழ் தெரியாமல் இருப்பது உண்மையிலே நான் வருத்தப்படுறேன். எனக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நிச்சயமாக எனக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தால் தமிழ்நாட்டில் எப்பவோ ஆட்சியை பிடிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க நினைக்கிறாங்க. யாரு? பிஜேபி தலைமையில மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நினைக்கிறாங்க, தமிழ் கத்துக்காம இருந்திருக்கோமே அப்படின்லாம் வந்து வருத்தப்படுறாங்க. அந்த அளவிற்கு தமிழ் மீது அதிக பற்று கொண்டவர் நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் உலகத்துல எங்க போனாலும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழை முதன்மைப்படுத்துகிறார். நான் வந்து 2016 பாஜகவுல சேர்ந்தேன். 2016 வந்து எதனால சேர்ந்தேன் பாஜகவுல அப்படின்னா, அதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு. 2016 பொங்கல் பண்டிகையின் பொழுது ஜனவரி மாதம் அந்த பொங்கல் பண்டிகையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு சென்று, யாழ்ப்பாணத்திற்கு சென்று அங்க இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களோடு பொங்கல் கொண்டாடினார். நீங்க சந்தேகமா இருந்தா நீங்க யூடியூப்ல எடுத்து பாருங்க. நரேந்திர மோடி விசிட் ஜாஃப்னா அப்படின்னு நீங்க போட்டு பாருங்க. 2016 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருப்பார். அங்கே ஈழத்தமிழர்கள் போரினால் பாதிக்கப்பட்டு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு சாலை வசதிகள் செய்து கொடுத்திருப்பார், மின்சார வசதிகள், மின்சார விளக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்திருப்பாரு, வீடு கட்டி கொடுத்திருப்பாரு, போதிய அடிப்படை வசதிகளை அங்கே செய்து கொடுத்திருப்பார். இந்திய அரசாங்கத்தின் சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொடுத்திருப்பார். அதுல அந்த வீடுகள் கட்டி கொடுக்கறது, அந்த விழா கொண்டாடுறதும் பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் டைம்ல தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அங்க இருந்தாருன்னு நினைக்கிறேன் இலங்கையில. அப்போ அங்க அந்த பொங்கலே வந்து பாத்தீங்கன்னா 2016 ஆண்டு பொங்கலையே வந்து நரேந்திர மோடி அவர்கள் யாழ்ப்பாணத்துல ஈழத்தமிழர்களோடு கொண்டாடினார். இதுதான் வந்து உண்மை. சோ இதை பார்த்துதான் நான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு ஈர்க்கப்பட்டு நான் பாஜகவில் இணைந்து பாஜகவிற்காக தற்பொழுது 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன். முதல்ல 2 வருஷம் Facebookல பேசினேன். அதுக்கு பிறகு அந்த Facebook அக்கௌண்ட் எல்லாம் வந்து திமுக காரங்க ஸ்ட்ரைக் அடிச்சு தூக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு 2018 இந்த சேனல் ஆரம்பிச்சேன். இப்ப 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல. இன்னைக்கு வரைக்கும் பாஜகவிற்கு ஆதரவாக, நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கேன். அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நான் பின்வாங்கினது இல்ல. சரிங்களா? தமிழக பாஜக மீது ஒரு சில கோபம் நமக்கு இருக்கு. கட்சியை சரியா வளர்க்காம விட்டுட்டாங்க, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கோஷ்டி மோதல்ல கட்சியை வந்து அம்போன்னு விட்டுட்டாங்க அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இருந்தாலும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பின்பால் இன்னைக்கும் வந்து பாஜகவிற்கு ஆதரவாக, நம்முடைய மதம் கலாச்சாரத்திற்கு ஆதரவா இன்னமும் வந்து பேசிட்டு இருக்கோம். அதனால தமிழர்கள் பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இந்தியாவுல எந்த பிரதமரும் தமிழை உயர்த்தி பேசியது கிடையாது. இதற்கு முன்னால இந்தியாவுல எந்த பிரதமரும் இலங்கையில ஈழத்தமிழர்களை போய் சந்தித்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செஞ்சு, அவங்களுக்கு வேண்டிய பண உதவிகள்ல இருந்து எல்லாத்தையுமே செஞ்சு அவங்களோட பொங்கல் கொண்டாடிய ஒரு இந்திய பிரதமர் இந்திய வரலாற்றிலே கிடையாது. அதை செய்தவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இதற்கு முன்னால காங்கிரஸ்ல எத்தனை பிரதமர்கள் இருந்திருக்காங்க? யாராவது இலங்கையில போய் ஈழத்தமிழர்களோட பொங்கல் கொண்டாடினாங்களா? இல்ல அங்க ஈழத்தமிழர்களுக்கு அடிப்படை வசதிகள் செஞ்சு கொடுத்தாங்களா? இல்லையே. அப்படிப்பட்ட காங்கிரஸ்க்கு இந்த மக்கள் ஓட்டு போடுறாங்க. சோ தமிழக மக்களே தயவு செஞ்சு திருந்துங்க. தமிழ்நாட்டு மக்கள் மாறணும். உண்மையிலேயே இங்க பாஜக என்பது தமிழ்நாட்டிற்கு எதிரி கிடையாது. உண்மையான எதிரி காங்கிரஸ் தான் தமிழ்நாட்டின் எதிரி.
இங்க வந்து திமுகவால் போலியான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. சோ நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டிற்கு என்ன தேவையோ தேடி தேடி செஞ்சு கொடுக்கறாங்க. இதுவரையும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவிற்கு ஓட்டு போட்டு ஆட்சியில அமர வைக்கல. இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு என்னென்ன நலத்திட்டங்கள் தேவையோ இன்னைக்கு வரைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார். நிறைய நிதி உதவி கொடுத்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்க நிதி வரலன்னு. அப்படிலாம் கிடையாது. என்னென்ன நிதிகள் தேவையோ எவ்வளவு பணம் தேவையோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கார காலத்துல வந்து ஏன் சிலதை வந்து கொடுக்காம விட்டாங்க அப்படின்னா, இந்த திமுக குடும்பத்தினர் கொடுக்கிற நிதியை இவங்க கொள்ளடிக்கிறாங்க. அதனாலதான் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார். நம்ம எவ்வளவு நிதி மக்களுக்காக ஒதுக்குறோம், இந்த திமுக குடும்பம் வந்து ஆட்சியில உட்காந்துக்கிட்டு அந்த பணத்தை பூரா கொள்ளடிக்கிறாங்களே அப்படின்னு அங்க நரேந்திர மோடி அவர்களுக்கு வருத்தம். இந்த திமுக குடும்பத்துக்கு என்ன வருத்தம், நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, நிதியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நிதியை நம்ம கொள்ளடிச்சிடலாமே அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களோடு இணக்கமாக இருந்த பொழுது அவ்வளவு நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு. 11 மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி வாங்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 மருத்துவக் கல்லூரி திறந்தார். எதனால சாத்தியம்? மத்திய அரசாங்கத்தோட இணக்கமா போனதுனால சாத்தியம். அதனால தற்போதைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய கொள்கை வந்து பாஜக எதிர்ப்பா இருந்துட்டு போட்டோம். ஆனா மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக சென்று தமிழர்களுக்கு என்ன தேவை, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அந்த நலத்திட்டங்களை பிரதமர் கிட்ட கேட்டு வாங்குங்க. அததான் வந்து முதலமைச்சருக்கு நாங்க சொல்றோம், ரெக்வஸ்ட் வைக்கிறோம். சரிங்களா? ஆக மொத்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எது நன்மை என்பதை தேடி பார்த்துதான் நரேந்திர மோடி அவர்கள் செய்வார். தமிழ்நாட்டு மக்களே, தமிழர்களே திருந்துங்க. நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு எதிரானவர் அல்ல. அவர் தமிழர்கள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அளவு கடந்த பாசம் கொண்டவர் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.